வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேபிளுங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். அந்த கமாண்ட் எங்கே இருக்குன்னா, இப்போ இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா, மெனுவில் வந்து இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வாட் இஃப் அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டேட்டா டேபிள்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், டேட்டா டேபிள். இந்த டேட்டா டேபிள்னால் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 2 எம்டி செல் எடுத்துங்க. A1ங்கிற ஒரு எம்டி செல் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி A2ங்கிற ஒரு எம்டி செல் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பாடு வேணும். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 1லேருந்து ஒரு 12 வரைக்கும் கொடுத்துக்கோங்களேன். 2 நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துங்க. எனக்கு 12 வரைக்கும் வேணும். 12 வரைக்கும் கொடுத்துட்டேன். 12 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்தது இந்த இடத்துல வந்து என்னென்ன வாய்ப்பாடு உங்களுக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5ஆம் வாய்ப்பாடு வேணும், எனக்கு வந்து 6வது வாய்ப்பாடு வேணும், அதே மாதிரி 7 வேணும், அதே மாதிரி 8 வேணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்பர் கொடுத்துட்டேன். 1லேருந்து 12 வரைக்கும் எனக்கு 1 × 5 அப்படின்னா 5, அதே மாதிரி 2 × 5 இன்னும் 10 இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே இடத்துல நம்பரை கொடுத்துட்டேன். இங்கே வந்து என்னென்ன வாய்ப்பாடு வேணுமோ அதை வந்து ரோவில் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு காலத்தில் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எனக்கு 2 எம்டி செல், இந்த A1ம் A2ம் வந்து எம்டியாக இருக்குது, இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல 2க்கும் கார்னரில் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். என்ன ஃபார்முலான்னா, ஈக்குவல் டு A1 ஸ்டாரு A2. அதாவது A1ம் எம்டியாக தான் இருக்குது, A2ம் வந்து எம்டியாக தான் இருக்குது. அப்போ A1னா என்ன செய்யணும்னா, இந்த நம்பரை எடுத்துக்கும். A2ன்னு என்ன எடுத்துக்கும், இந்த நம்பரை எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் இந்த மாதிரி ஈக்குவல் டு A1 ஸ்டார் A2ன்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 0 தான் வரும். இதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எது வரைக்கும் டேட்டாஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு டேட்டாஸ் எது வரைக்கும் இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிங்க. அந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேட்டாவுக்கு வந்துடுங்க. டேட்டாவுக்கு வந்துட்டு அதில் வந்து வாட் இஃப் அனலைஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா டேபிள்னு இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரோ இன்புட்ஸில் என்ன கொடுத்தோம், ரோனா வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த டாப்பில் வர்றது இந்த, அதாவது இந்த 5, 6, 7 வாய்ப்பாடு இருக்குல்ல, அது ரோக்கு வந்து என்ன கொடுத்தோம்னா ஒரு இதை கொடுத்துருங்க. அதாவது A1ன்னு சொல்லி கொடுத்தோம். A1ன்னு ஒரு காலத்துக்கு கொடுத்துருக்கோம், அதாவது A1ங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த காலத்துக்கு உள்ளது வந்து என்ன கொடுத்துருக்கோம், A2 சொல்லி கொடுத்துருக்கோம். A1 A2 இந்த மாதிரி கொடுத்துருங்க. 2 எம்டிஸில் நீங்கள் என்ன ஃபார்முலா கொடுத்தோமோ அதை A1 A2ன்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பாருங்கள், 1 × 5 5, அதே மாதிரி 2 × 5 10, அதே மாதிரி 3 × 5 15. இந்த மாதிரி அழகாக வந்திருக்கும் உங்களுக்கு. இது வேணால் இந்த மாதிரி ஹைலைட் வேணால் பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேணால் ஹைலைட் பண்ணி வச்சுங்க. இது வந்து வாய்ப்பாடு மாதிரி இந்த இது மட்டும், இந்த நம்பர் மட்டும் இது ஹைலைட் பண்ணிங்க. இந்த ஹைலைட் இந்த மாதிரி இந்த வாய்ப்பாடு இப்போ பாருங்கள். அதே மாதிரி வந்து 1 × 6 6, அதே மாதிரி 2 × 6 12. இந்த மாதிரி வாய்ப்பாடு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்றுமே கிடையாது, 2 எம்டி செல் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அதாவது A1 A2, A1 A2 கிடையாதுங்க, இது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இடம் வந்து எம்டியாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு நம்பரோட மாற்றி கூட கொடுக்கலாம். மாற்றி கொடுக்கும்போது அந்த டேட்டா டேபிளில் கேட்குது, ரோ இன்புட் கேட்குதுல்ல, அதை அந்த செல்லை கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த செல்லு மட்டும் எம்டியாக இருக்கணும். ஈக்குவல் டு A1 ஸ்டார் A2ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே சீரியல் நம்பர் அடிச்சிருக்கேன், அதாவது எது வரைக்கும் வேணும், 1லேருந்து எனக்கு 12 வரைக்கும் வேணும். அப்போ 1லேருந்து 12 வரைக்கும் கொடுத்துட்டேன். இங்கே உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பாடு வேணும். இப்போ இந்த இடத்துல வாய்ப்பாடை மாற்றி பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 10ஆம் நம்பர் வந்து வாய்ப்பாடு வந்துடும். இங்கே 11 கொடுத்து பாருங்கள், 11 வாய்ப்பாடு வந்துடும். இங்கே 12 கொடுத்து பாருங்கள், 12 வாய்ப்பாடு வந்துடும். இங்கே 13 கொடுத்து பாருங்கள், 13 வாய்ப்பாடு வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக ஒரு வாய்ப்பாடை வந்து எக்ஸலில் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.